நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்கு உண்டான மார்ச் மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமுமே தொடங்கும் போது பார்த்திங்கன்னா கடந்த மாதத்தில் எதுவுமே நடக்கலையே, இல்லை கடந்த மாதத்தில் எது நடந்தது, இந்த மாதத்தில் வேறு ஏதாவது நமக்கு நடக்குமா, இந்த திட்டங்கள்லாம் நாம் வச்சுருக்கோமே அதை நல்லபடியாக முடியுமா, என்ன செய்யலாம் அப்படின்னு பலவிதமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு திருமணம் வரன் பார்க்கறது, சிலருக்கு தொழில் அமையிறது, சிலருக்கு வேலை கிடைக்கிறது, சிலருக்கு வெளிநாடு போகிறது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சார்ந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கு கிரக நிலைகள் ஒத்துழைக்குதா அப்படிங்கிறதுல தான் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் கும்பராசியில் மாத தொடக்கத்தில் சனியோடு இருக்கார். 14ஆம் தேதி மீனராசிக்கு போய் ராகுவோட சூரியன் இணைகிறாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைஞ்சிருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசிக்கு போய் சனியோட இணைகிறாரு, பகை கிரக சேர்க்கை. புதன் கும்பராசியில் இருக்காரு. 7ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 26ஆம் தேதி மேசராசிக்கு போகிறாரு. ரெண்டு மாற்றம். சுக்கிரன் மகர ராசியில் இருக்காரு. 7ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. குரு மேசத்தில் இருக்காரு. சனி கும்பத்தில் இருக்காரு. ராகு மீனத்தில் இருக்காரு. கேது கன்னியில் இருக்காரு. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இதில் சனியும் செவ்வாயும் சேர்றதுங்கிறது பகை கிரக சேர்க்கை. இதனால் ரொம்ப நம்ம நுணுக்கமாக இந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை துல்லியமாக கணிச்சு உங்களுக்கு தரோம், பாருங்கள். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கார். தனாதிபதி செவ்வாயோட சேர்ந்து இருக்கார். அப்போ இந்த ஒரு வார காலம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த காசு பணம் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன் அப்படின்னாக்க, ராசி அதிபதி சுக்கிரமங்கல யோகம் பெற்றிருக்காரு செவ்வாயோடு சேர்ந்து. அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டோன்னா நமக்கு நிறைய ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் கிடைக்கும். நிறைய நகை எடுக்கலாம், துணிமணி புதுசு நிறையா எடுக்கலாம், சொந்த பந்தத்தில் விருந்து விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆடை சேரும், அலங்கார பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேரும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலம் வந்துருச்சு அப்படிங்கிறதால நிறைய பேர் ரொம்ப நாளாக ஏசி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, வாங்க முடியாது. அதையெல்லாம் கூட இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நிறைய அதிகார பதவியில் இருக்கிறவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஒரு லோனுக்குன்னு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு அரசு லோன் ஒன்று போடணும், ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், ஒரு லோன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இப்போ முயற்சி செஞ்சிங்கன்னா முதல் வாரத்திலே லோன் கிடைக்கும். அதோட சுக்கிரமங்கல யோகம் இருக்கிறதால பெண் பிள்ளைகள் வெளியில் சுப சடங்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பெண் பிள்ளைகள் இருக்குன்னா அவங்க ருதுவாகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது அமையும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரன் அமையல அப்படிங்கிறவங்களாம் இந்த கிரக நிலைகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு, இந்த சுக்கிரமங்கல யோக காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல வரன் அமையும். அதுமாரி அமையக்கூடிய வரன் நல்ல வேலையில் இருக்கக்கூடியவராக, ஒழுக்கம் மிக்க ஒரு நபராக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதனால் துளாராசி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதும் வரும். அதுமாரி காது குத்து, ஒரு குலதெய்வ நேர்த்திக்கடன், இது மாதிரி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம். அதேமாரி 7ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்றாரு. ராசிக்கும் அஷ்டமத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் 5ல் போய் சனியோடு இணைகிறாரு. அப்படிங்கிறது கொஞ்சம் பிள்ளைகளை பற்றின கவலை லேசாக நமக்கு இருக்கும். என்னடா பிள்ளைய ஒழுங்காக படிக்க மாட்டேங்குதே, இல்லை பிள்ளைங்க அது வேணும் இது வேணும்னு கேட்குதே, நம்ம காசு கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் அது வேணும் இது வேணும் அடம் பிடிக்குதுங்களே, அந்த மாதிரி இருக்கும். அதுமாரி ஒரு வயது வந்த பிள்ளைகள் ஏதாவது காதல் உறவில் இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் காதுக்கு செய்தி அப்படிங்கிறது கிசுகிசுக்கும். இது ஒரு கவலையை கொடுக்கும். அது மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றுறாங்கங்கிற தகவல், இல்லை படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்லேயே உட்காந்துருக்கேன், என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்குது, இது ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா குடும்பத்தை சமாளிச்சிடலாமே அப்படிங்கிற மாரி பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது ஏற்படும். அதுமாரி பெரிய மனிதர்களை இந்த காலகட்டத்தில் பகிர்ச்சிக்க வேண்டாம். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறோம், அலைஞ்சு தெரிஞ்சு 10 நாளாக அலைஞ்சிருப்போம், வேலை நடக்காது, ஒரு மாதிரி கோவத்தில் கத்துறது அங்கே போய், அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அது நமக்கு தான் பாதிப்பு கொடுக்கும். சரிப்போ இன்னும் 2 நாள் சேர்ந்து அலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருப்போங்க. அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காது. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் பயணங்கள் அப்படிங்கிறது திட்டமிட வேண்டாம். ஒரு தொழில் ரீதியாக போகிறேன், இல்லை ஒரு நபரை சந்திக்க போகிறேன், ஒரு காரியம் ஆகணும் அதுக்காக போகிறேன் அப்படின்னா இந்த மாதம் நம்ம பயணம் அந்த இலக்கை அடையாது. அப்படிங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தள்ளி போடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாதிரி சில பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தினம் போக முடியல, வர முடியல, பேருந்துக்கே தனியாக செலவு பண்ண வேண்டியது இருக்குது, வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கட்டுப்படி ஆகலை, இப்படி இருக்கிறவங்களுக்குலாம்
வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நமக்கு நல்லது தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்கிறதால பிரச்சனை வரும். அப்போ நம்ம வேலையை நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். யாருக்கும் ஜாமீன் போடுறது, இன்னொருத்தருக்காக வாக்கு கொடுக்கறது, இன்னொருத்தரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறது, இதையெல்லாம் இந்த மாதத்தில் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். கர்ம வினைகளின்படி உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கும். இது சூரியன் சனி சேர்க்கையால் 14 நாளைக்கு தடைப்பட்டு போகுது. இந்த பகை கிரக சேர்க்கை 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் சூரியனோட சேர்றாரு. இதுவும் ஒரு பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்துக்கு உண்டான ஆதிபந்தங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ 5ல் சனி இருக்கிறப்ப சூரியன் போய் சேர்றாரா, பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஆஸ்பத்திரி செலவு வைக்கணும், இல்லைன்னா பிள்ளைகளால் வேற விரைய செலவுகள் வரும், இது மாதிரி பாதிப்பு இருக்கும். செவ்வாய் 5க்கு போன பிறகு பிள்ளைகளால் மறுபடி பிரச்சனை, பூர்வீக சொத்துல வம்பு வழக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன், அவர் பகை கிரகமான சனி பகவானோட சேர்ந்து 5ஆவது வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறப்ப தாத்தம் பாட்டன் முப்பாட்டன் சொத்தை இப்போ போய் நம்ம பாகம் பிரிச்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு வம்பு வழக்கு ஏற்பட, ஒரு அடிதடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அண்ணன் தம்பி உள்ள ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் இந்த மாதத்தில் அந்த பேச்சுவார்த்தை எடுக்க வேண்டாம். அதுமாரி பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு நிலுவையில் இருந்தால் கூட கூடுமான வரைக்கும் எதிராளிகளோட நீதிமன்றத்துக்கு வெளியே பேசி தீர்க்கறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி போகிற வரைக்கும் அடுத்து ஒரு மண்டல காலகட்டத்துக்கு வழக்குகளை இழுத்தடிக்க முடியுமா அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த பாருங்கள். அதுமாரி கும்பராசியில் மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் இருக்காங்க. ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது பலவிதமான வழிகளில் நன்மை கிடைக்கும். சொத்து பங்கீடுகள் கிடைக்கலாம். அதாவது இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ளே செஞ்சிடணும். இந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு வார காலகட்டத்தில் செஞ்சுட்டோம்னா பெரிய அளவில் பாதிப்பு வராது. ஏன்னா அதன் பிறகு மீனராசிக்கு புதன் போய் அங்கே நீசம் அடைகிறாரு. பாக்கிய விரையாதிபதியான புதன் நீசம் அடையும் போது சொத்துக்களை நாம் விற்பனை வேணால் செய்யலாம். சொத்துக்களை பாகலாம் பிரிச்சுக்க முடியாது. வா எல்லாரும் சொத்தை விற்றுட்டு காசாக பிரிச்சுக்குவோம், அந்த மாதிரி முடிவு வேணால் எடுக்கலாமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு கூட்டு தொழிலை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு நம்ம தொழில் நடத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வரும். இப்போ கூட்டாளிகளுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தந்தை வெளியில் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதால புது முயற்சிகள் எதையுமே இந்த மாதத்தில் தவிர்த்துறது நல்லது. அதுமாரி சில பேருக்கு வாகன பழுது அப்படிங்கிறது திடீர் செலவுகளை கொடுக்கும். நம்ம இந்த மாதத்துக்கு ஒரு 10,000ன்னு திட்டம் போட்டு 20,000ன்னு திட்டம் போட்டு வச்சுருப்போம். அதில் திடீர்னு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் பழுதாகி போய் அது ஒரு 2,000 3,000 செலவு வச்சு நம்மளோட பட்ஜெட்டில் ஒரு துண்டை உழுவ வச்சிரும். அதில் ரொம்ப நாம் கவனமாக இருந்துக்கணும். சரி, மற்றபடி வேறு எதுவும் நன்மைகளே இல்லையா ஜோசியரை, இவ்வளோ கெடுதல் சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்க. அதாவது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் சனி இந்த 30 நாளை பொறுத்த வரைக்கும் 14 நாளைக்கு சூரியனால் பாதிக்கப்படுறாரு. அதன் பிறகு செவ்வாயோட சேர்க்கை அப்படிங்கிறதால பாதிக்கப்படுறாரு. அப்போ பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை நாம் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட கர்ம வினைகளின்படி வாழணும். எந்த புது முயற்சியும் எடுக்காதீங்க. புது முயற்சி எடுக்கிறது கர்ம வினை தாண்டியது கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியால் இன்னொருத்தருக்கு எந்த வகையிலும் நஷ்டம் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. அதுக்கு நாம் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. தினமும் குளிச்சு முழுவிட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்குங்க. இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு உங்களோட வேலைகள் அப்படிங்கிறத தொடங்குங்க. அதுமாரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபமோ, வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபமோ ஏற்றுங்க. ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருக்குது. அப்படிங்கிறதால நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் 7வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறதால மனைவி மிகப்பெரிய ஆதரவாக இருப்பாங்க. எந்த வேலையை செஞ்சாலும் மனைவியை முன்னிறுத்தி செய்யுங்க. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதை உடைச்சி பெரிய அளவில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மார்ச் மாதம் தடைகளை உடைச்சி ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.